அஸ்ஸாம்ல ஒரு கிராமத்துல ஒரே ஒரு வாட்ஸ்அப் வதந்தியால 2 உயிர்கள் பலியாயிடுச்சு. 2018ல நடந்த இந்த சம்பவத்துக்கு 8 வருஷம் கழிச்சு நேத்து இதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இதுல 20 பேருக்கு ஆயுள் தண்டனையும், சில பேர போதிய ஆதாரம் இல்லன்னு சொல்லி விடுவிச்சிருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? அது எப்படி வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது ஒரு 2 பேர் உயிர எடுத்துச்சு அப்படின்னு இதுல டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அஸ்ஸாம்ல பஞ்சூரி கச்சாரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பரவலா பரவிக்கிட்டே இருக்கு. அந்த மெசேஜ்ல சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கும்பல் பிள்ளைங்களை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இது ஒரு வெளியூர் ஆட்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறதாவும், வெளியூர் ஆட்கள் வந்தா ரொம்ப கவனமா இருக்கணும் சொல்லப்படுது. இதுல போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதனால நாம தான் இதுல எச்சரிக்கையா இருந்து இது கவனமா பார்க்கணும்னு அது சொல்லப்படுது. இந்த மெசேஜ் உண்மையா பொய்யா அப்படின்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்றாரு, அவர் இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணாரு. இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஆகி ஒரு பொய், அதாவது ஒரு வதந்தி அவங்க மனசுல உண்மையா போய் நிக்குது. இப்படியான சூழ்நிலையில தான் கொல்லப்பட்ட 2 இளைஞர்களும், அதாவது நிலோத்பல் தாஸ், அவருக்கு வயசு பார்த்தோம் அப்படின்னா 29 வயசு, அவர் ஒரு மியூசிஷியன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அபிஜித் நாத் அப்படின்னு 30 வயசு, அவர் ஒரு பிசினஸ் மேன். அவங்க அப்படியே கவுஹாத்தி போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த கிராமம் வழியா வரப்ப அந்த கிராமத்து மக்கள் வெளியூர் ஆட்கள் வந்துட்டதா சொல்லி அந்த காரை நிறுத்தி மறிக்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிராம மக்களுக்கு இருந்த ஒரு பயம் இருக்குல்ல, அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டால பரவன ஒரு பயம் அப்படிங்கிறது வெளியூர் ஆட்களை பார்த்தோன்னா அது சந்தேகமா மாறுது. சந்தேகம் அப்படிங்கிறது கோபமா மாறுது, கோபம் அப்படிங்கிறது வெறியா மாறுது, வெறி அப்படிங்கிறது ஒரு மாப் வயலன்ஸ்க்கு இழுத்துட்டு போகுது. அந்த டைம்ல அவங்க யாரு என்ன அப்படி விசாரிக்கணும், அவங்க குற்றம் செஞ்சிருப்பாங்களா, குற்றம் செய்யல அப்படின்னு கேட்கணுங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. அவங்க ஒரு வெளியூர்காரங்க, முகம் தெரியாதவங்க, அவ்வளவுதான். அது மட்டுமே போதுமானதா இருந்தது இந்த வயலன்ஸ் ட்ரிகர் பண்றது. ஒரு ஆள் அடிக்க ஆரம்பிச்சா மத்தவங்க எல்லாம் யோசிக்கவே மாட்டான். மனுஷன் கூட்டத்துல இருக்கும்போது தனியா திங்க் பண்ண மாட்டான். அது ஒரு மாபு மென்டாலிட்டி தான் அவன் ரியாக்ட் பண்ணுவான். அதுதான் அன்னைக்கு நாள்ல நடந்துச்சு. அவங்க எவ்வளவு கெஞ்சியும் இது நாங்க செய்யல அப்படின்னு கேட்டுமே அந்த மாப் மென்டாலிட்டிக்கு அதெல்லாம் காதுலயே விழுல. ஏன் இதை மாப் மென்டாலிட்டி சொல்றோம்னா, கிட்டத்தட்ட 150லேருந்து 200 பேர் சேர்ந்து இவங்கள அடிச்சிருக்காங்க. அவங்க எவ்வளோ கெஞ்சியும் நாங்க இதை பண்ணலைன்னு சொல்லியும் அந்த மாபுக்கு, அந்த கூட்டத்துக்கு காதுலயே விழுல. இப்போ அதை விடவே ரொம்ப பயங்கரமான விஷயம் தெரியுமா, அங்க இருந்த யாருமே இதை தடுக்கவும் இல்லை, தட்டியும் கேட்கல. அதுக்கு பதிலா கேமராவை எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போகுமே தான் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா ஆச்சு. அதுக்குள்ள அந்த 2 பேருமே இறந்தும் போயிட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி வருதுல, இதுக்கு யார் காரணம்? அங்க அடிச்சவங்க மட்டும் தானா? இல்ல, அந்த மெசேஜை உருவாக்குனவங்க ஒரு காரணம், அந்த மெசேஜை வெரிஃபை பண்ணாம ஃபார்வர்ட் பண்ணவங்க ஒரு காரணம், அந்த பயம் இருக்குல்ல, அதனால ஒரு பயம் உருவாக்குன அரசியல் ஒரு காரணம், சட்ட ஒழுங்கா காப்பாத்தாத அரசாங்கம் ஒரு காரணம், அதுக்கப்புறம் அதை வீடியோ எடுத்தாங்க பார்த்தீங்களா, யாரும் தடுக்காம தட்டி கேட்காம வீடியோ எடுத்தாங்க, அவங்களும் இதுக்கு ஒரு காரணம். இவங்க எல்லாத்துக்குமே இதுல ஒரு பங்கு உண்டு. இது சும்மா ஒரு கிராமம் சார்ந்த ஒரு வதந்தியோ வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் அது மட்டுமே, அந்த ஆங்கிள் மட்டுமே இதை பார்க்கக்கூடாது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள்லையும் நாம இதை பார்க்கணும். இப்போ ஒரு கிராமத்திலேயோ, ஒரு ஊர்லயோ, ஒரு சிட்டிலேயோ, டவுன்லயோ, ஒரு நாட்டிலேயோ ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது, பாதுகாப்பு சரியில்லை, கல்வி சரியில்லை, வறுமையில இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இந்த அரசு உருவாக்குற ஒரு இது என்ன அப்படின்னா, இங்க யாரோ ஒரு வெளியூர்காரர்களால் ஆபத்து, இந்த பர்டிகுலர் ஒரு மதத்தால ஒரு ஆபத்து, இவங்களால் ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் பில் பண்ணுவாங்க. மக்களோட ஒரு கவனத்தை லைக் அவங்கள திசை திருப்புற வேலைகள் இந்த அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இதுலலாம் நீங்க இதுக்குள்ளலாம் நாம வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் இதுக்கெல்லாம் அவங்க ரியாக்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதனாலதான் மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இது திட்டமிட்ட ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாவே சில அரசியல் கூட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்கு. வெறும் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜால ஒரு மாப் மென்டாலிட்டியை உருவாக்க முடியுது. ஒரு ஃபேக் வீடியோவில் ஒரு சமூகத்தையே உங்களுக்கு எதிரியா காமிக்க முடியுது. ஒரு வதந்தி அப்படிங்கிறது ஒரு தேர்தலோட நரேட்டிவும் செட் பண்ண முடியுது, ஒரு பொய் ஒரு உயிரையும் எடுக்க முடியுது. இந்த சம்பவத்துல 2 பேர் தான் இறந்திருக்காங்க. ஆனா உண்மையில இறந்து போன விஷயம் என்ன தெரியுமா, இதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா மக்கள் எம்பத்தி அப்படிங்கிற ஒண்ணு இல்ல. எம்பத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தவனோட நிலைமையில தன்னை பொருத்தி பார்க்கறது. இப்போ குப்பையை இப்படி தூக்கி போட்டு போயிட்டா எவனோ ஒருத்தவன் தானே எடுக்க போறான், நமக்கு என்ன, நம்மள மாதிரி அவனும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நாம எப்ப திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி செய்ய முடியும். நம்மளோட சிந்திக்கும் திறன் அப்படிங்கிறத நம்ம எது சரி எது தப்புங்கிறது பகுத்தாய்ஞ்சு அதை நாம பண்ண வேண்டிய ஒரு விஷயமும் இங்கே குறைஞ்ச போயிடுச்சு. 8 வருஷம் கழிச்சு ஜட்மெண்ட் அவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்தாச்சு. ஆனா போன உயிர் வருமானு கேட்டா வராது. ஆனா இதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இது ஒரு கிரிமினல் கேஸ் மட்டும் கிடையாது, இது ஒரு வார்னிங் ஃபார் எவ்ரி ஒன். இதே மாதிரி திரும்பவும் நடக்காம பார்த்துக்க வேண்டியதுதான் நம்மளோட பொறுப்பு. இந்த வாட்ஸ்அப்ல வர ஒரு ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படின்னு வர மெசேஜ் இருக்கு தெரியுமா, அது என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஹார்ம்லெஸ் கிடையவே கிடையாது. ஒரு குடும்பத்தையே அழிக்கலாம், ஒரு கிராமத்தையே ஒரு கொலைகார கூட்டமா மாற்றலாம், ஒரு நாட்டையே வெறுப்புக்குள்ள தள்ளலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜஸ் வருது அப்படின்னா அதை அப்படியே நம்பாம சோர்ஸ் பாருங்க, நியூஸ் சேனல் செக் பண்ணுங்க,
அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அது குறித்து இருக்கான்னு பாருங்க. ஏன்னா சோஷியல் மீடியா இப்போ வந்து அவைலபிளா இருக்கு, ஸ்மார்ட் போன் நம்ம கையில இருக்கு, இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போவும் அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் வந்துட்டாலே அந்த மெசேஜ் வந்து டவுட் பண்ணுங்க. அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம் வந்து, ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஒரு செய்தியை உண்மையான செக் பண்ணாம ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். நம்ம வேற ஒரு வீடியோட வரோம்.